ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான பேக் நெக் டிசைன் பார்த்தல. இதுக்கு சாரீ பார்டர் சாரீ பீஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் நெக்கு வந்து லைனிங் பீஸை வச்சு அடிச்சு திருப்பிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, 1 இன்ச் அளவுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேப் விட்டு நான் மார்க் பண்ண போகிறேன். ஒரு இன்ச் அளவுக்கு நான் வந்து சின்ன சின்னதாக வந்து டாட் வச்சு அந்த கழுத்துலேருந்து ஒட்டி 1 இன்ச் வர மாதிரி டாட் வச்சு நான் ஃபஸ்ட்டு அதை வந்து லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சாரி பீஸ்லேருந்து எனக்கு வந்து ஒரு 3க்கு 3, அதாவது 3 இன்ச்சுக்கு 3 இன்ச் அளவில் எடுத்துகிட்டு அதை ட்ரையாங்கிள் ஷேப்பாக மடிச்சுட்டு அதை இன்னும் 2 மடித்து இந்த மாதிரி ஒரு பூ டிசைனில் வரும். இது என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம்ல, ஸோ 1/2 இன்ச் அளவுக்கு மேலேருந்து விட்டுட்டு நான் வந்து சுற்றிலும் அந்த லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லைன் மேலேயே அந்த பூ ஷேப் வர மாதிரியும் கழுத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி அந்த பூ ஷேப்லேருந்து அந்த நுனி இருக்குல்ல அது வர்ற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்படி சுற்றிலும் வந்து வச்சுட்டு வந்துட்டேன். சுற்றிலும் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, எக்ஸஸாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். அண்ட் அதோட ப்ளவுஸோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர் மார்க் பண்ணும்போது எனக்கு இன்னும் வந்து பூ கம்மியாக இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த பூவையும் அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து அது 2 ஸ்டிச் வந்து போட்டலாம். அதுக்கப்புறம் சென்டர் மார்க் பண்ணது அப்படியே இருக்கட்டும். அதில் சாரீ பார்டர் வைக்க போகிறோம். இப்போது பிசுறு மாதிரி எக்ஸஸாக இருக்கிற பீஸ், அந்த பூ ஷேப்பில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற பீஸை இந்த மாதிரி பின் பக்கமாக திருப்பிட்டு முன்னாடி 4 விரலில் அந்த பூவை பிடிச்சிட்டு பின்னாடி கட்ட விரலில் அந்த ப்ளவுஸை பிடிச்சிட்டு நான் கட் பண்ணும்போது ப்ளவுஸ் துணி வந்து உங்களுக்கு வெட்டாது. அதுக்கப்புறம் பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கோல்டன் லேஸ் வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். உங்ககிட்ட கோல்டன் லேஸ் இல்லை, வேறு கலர் லேஸ் தான் இருக்குன்னா அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கலாம். இல்லை ஸ்டோன் செயின் தான் வைக்கணும், அதுவும் உங்கள் இஷ்டம், நீங்கள் வைக்கலாம். என்கிட்ட என்ன இருந்துச்சோ நான் அதை வச்சு தான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 இன்ச் அளவுக்கு கோல்டு லேஸை வந்து பிசுறு மறைக்கிற மாதிரி நான் 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு பாதி அந்த பிசுரை மறைச்ச மாதிரி இருக்கும், இன்னொரு பாதி ப்ளவுஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் 2 ஸ்டிச் வந்து செக்யூராக போட்டு எடுத்துட்டேன். இப்போ போட்டு எடுத்த பிறகு பார்க்கும்போது ஒரு நீட்டாக இருக்குது. அண்ட் நடுவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, மார்க் பண்ண இடத்துல டைமண்ட் ஷேப்பில் அந்த பார்டர்லேருந்து ஒரு பகுதியை கட் பண்ணி இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போது இந்த ஷேப்பை மறைச்ச மாதிரி, அந்த பிசுரை மறைச்ச மாதிரி இதே கோல்டன் லேஸை வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுவே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விநாயகர் சதுர்த்தி தீபாவளியில் வரும்போது இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நடுவில் வந்து எனக்கு வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு க்ளவுட் மாதிரியான ஒரு டிசைன் வேணும். ஏன்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் வெறும்னே இருந்துச்சு. அதனால இப்போது அந்த க்ளவுட் மாதிரியான ஷேப்பை வந்து நான் சென்டரில் வச்சு கட் பண்ணிக்கிட்டு இப்போ என்னென்னா, அதை வந்து அந்த சாரி பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே வச்சு நான் சுற்றிலும் அந்த வளைவுலலாம் பொறுமையாக நிறுத்தி ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் கேன்வாஸ் இருந்தால் கேன்வாஸ் கூட அடித்து திருப்பலாம், அது இன்னும் அழகாக காட்டும். பட் என்கிட்ட இருந்ததை வச்சு தான் நான் வந்து ரெடி பண்ணேன். இது வந்து பிகினர்ஸுங்கிறனால நீங்கள் எடுத்தோடனே கேன்வாஸ் ட்ரை பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் லைனிங் வச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். இதுவும் கேன்வாஸ் ஷேப்பில் தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் கொடுக்கும். எந்த இடத்துல நிறுத்தி தைக்கணுமோ, வளைவுகளில் வளைக்கணுமோ அந்த மாதிரி நிறுத்தி வளைவுகளில் வளைச்சி தைச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் சுற்றிலும் வந்து அதை வந்து அவுட்லைன் பண்ணிவிட்டு, அதாவது அமுக்கு தையல் போட்டுட்டு இப்போ அதை சென்டரில் வைக்கும் போது எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போது அந்த இடத்துல குண்டூசி போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ளவுஸ் பீஸ் மேலேயே வந்து ஒட்டி தைச்சிட்டு வரேன். அது வந்து தையல் போட்ட தெரியாமல் இருக்கிறதுக்கு. பட் ஒருவேளை உங்களுக்கு ஒரு தையல் தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மேலே லேஸ் வைங்க. இப்போது இன்னும் நடுவில் வந்து எனக்கு கொஞ்சம் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தனால நான் இந்த முக்கோண ஷேப்பை வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணிக்கிட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து அந்த தையல் போட்டு தெரிஞ்சது அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணேன்னா, இன்னொரு லேஸ் எடுக்கிறேன். இதில் இன்னொரு லேஸ் எடுத்து நான் அந்த இடத்தையும் ஃபில் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன். அது வந்து 1/2 இன்ச் எடுத்தேன் ஃபஸ்ட்டு. இது வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இருக்குது, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் இந்த வளைவுகள்லாம் நீங்கள் வளைக்கிற மாதிரி லேஸ் வைக்க போகிறீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரியான லேஸ் பாருங்கள். ரொம்ப அப்படியே தடிமன்னாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு 1/2 இன்ச் 1/4 இன்ச் அந்த அளவுக்கு சைஸ் இருக்கிற லேஸ் எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னா வளைவுகளில் வந்து அது சரியாக வராது, கொஞ்சம் வந்து ப்ளீட்டட் வச்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த உள் சைடு வைக்கிற லேஸை வந்து சுற்றிலும் வச்சு முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு இது சூப்பராகவே வந்திருக்கேன். நடுவில் பீட்ஸ் வைப்பேன் நான். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஸ்டோன் வைப்பேன். கீழே என்ன பண்ணேன்னா, அதை அப்படியே பைப்பிங் சாரி பீஸில் இருந்த மிச்ச பீஸை வச்சு நான் அதை அப்படியே பைப்பிங் கொடுத்துட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.